வணக்கம். நம்ம சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்துன்னு இருக்கோம். இன்னைக்கு 10வது ராசியான கர்ம ராசி. அதான் கர்மத்தை இதுன்னே காலபுருஷ தத்துவத்துல 10ஆம் இடமுமே அ கர்மம் அப்படிங்கக்கூடிய நம்ம தொழில் சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய பாவ கர்மாக்கள், நம்மளுடைய கர்மாக்கள் கழியறது, இல்ல நம்ம அடுத்தவாளுக்கு கர்மா பண்றது, இந்த மாரியான சொல்லக்கூடிய சிக்னிஃபிகேட் உள்ள அந்த மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருந்த சனீஸ்வர பகவான், இப்ப இத்தன நாளா உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருந்தது. நீங்க அந்த 7 சனி அப்படிங்கிற அந்த புடியிலேருந்து விடுபட்டு, சனீஸ்வர பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு போறார். இது மிகவும் நல்ல விஷயம். இது எந்த அளவு நல்ல விஷயம், எந்த அளவுக்கு பாதிப்பு குடுக்கும், எவ்வளவு உங்களுக்கு நல்லது குடுக்கும், எவ்வளவு பாதிப்ப குடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் விரிவா சொல்லப் போறேன். நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா, அது இன்னும் எனக்கு ஒரு உற்சாகத்த குடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்ல நீங்க ஜாதகம் படிக்கணும்னு நெனச்சாலோ, என்னுடைய வெப்சைட் த்ரூ அ இது ஜெயஸ்ரீபாலன்.com இருக்கு. அதுல என்னோட கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. நீங்க அது மூலமாவும் என்ன ரீச் பண்ணி, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த நீங்க அடையலாம். இப்போ மகர ராசிக்கு 3ஆம் இடம். அதாவது உங்க ராசி அதிபதியே 3ஆம் இடத்துக்கு போறார். அப்போ உங்களுடைய ஃபுல் விஷஸ் என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுடைய இன்புட். நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட காரியம் சக்சஸ் ஆகுதுக்கு. ஏன்னா அது காமா ட்ரெயின். 3ஆம் இடம்ங்கிறது காமா ட்ரெயின். அப்போ அந்த காமா ட்ரெயினுக்கு அவர் போகும்போது, அது நீங்களே மத்தவாளுக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வர்றது ஆ அதுல சனீஸ்வர பகவானுடைய இது கிடையாது. சம்மந்தம் கிடையாது. இல்லையா? இப்போ புதன் இப்போ கன்னியா ராசிக்கு இப்போ விருச்சிகத்துல சனீஸ்வர பகவான் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுல அவர் ராசிக்கு புதன் தான் அதிபதி. அவர் சனி அதிபதி கிடையாது. அப்போ அந்த மு அப்போ இங்க 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வருதுன்னு அது வேற விஷயம். ஆனா, இதே உங்களுக்கு மகர ராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு போறார். ஆக்சுவலா பார்த்தா அது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவா. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவா. பட் சனீஸ்வர பகவானுக்கு அது 3ஆம் இடம் மிகவும் 3, அ 6, அவர் 11ல அவர் இருக்கிறது மிகவும் நல்ல விஷயம். அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்பு மடங்க முடியுமோ, அங்கெல்லாம் அதாவது ஜாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் தான் அவர் இருக்கார் அப்படிங்கிறது ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் இணைக்கிறதே அவர்தான் முதல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம எத்தனைக்கத்துல பயப்படுறோம் சனீஸ்வர பகவான கண்டு. இணைக்கிறதே நம்ம டிசிப்ளினோட நம்ம செஞ்ச தப்பெல்லாம் நமக்கு பாடமும் சொல்லிக் குடுப்பார். அட் த சேம் டைம் நமக்கு இணைக்கவும் இணைப்பார். நெறைய விஷயங்கள் நல்லா அவர பத்தி நம்ம எல்லாமே தப்பு தப்பா கணக்கு போட்டு வச்சு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, இப்ப எல்லாம் மாறி போயிடுத்து. சனீஸ்வர பகவானானவர் 3ஆம் இடத்துக்கு போறார். ஸோ உங்களுடைய காமா ட்ரெயின் 3ஆம் இடம்ங்கிறது காமா ட்ரெயின் இல்லையா? அதாவது உங்களுடைய காமா ட்ரெயின்னா அந்த காமம்ங்கிற வார்த்தைய வச்சு தப்பா இது பண்ணிக்காதீங்க. அதாவது உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அம் விஷஸ் உங்க விஷஸ் ஃபுல்ஃபில்மென்ட் ஆகுது. இல்லையா? நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத சாதிக்கக்கூடிய ஒரு இடம் மூ 3, 7, 11ஆம் இடம். இந்த இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னா, அது உங்களுடைய நீங்க நினைச்ச காரியத்த சாதிச்ச முடியும். சில பேருக்கு எத்தன தான் நினைப்பா, பு முடி எத்தன ட்ரை பண்ணா கூட, முயற்சி பண்ணா கூட அவளுக்கு அது பலிக்காது. ஆனா, உங்களுக்கு இந்த வாட்டி நீங்க நினைச்ச காரியத்த நடத்தி இது பண்ண போறது. 2வது 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வரப்போறார். வரும்போது குருவுடைய பெயர்ச்சி வரும்போது, அப்போ என்ன ஆகுது? நீங்க மேபி இடம்பெயரலாம். இடம்பெயரலாங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஆ அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி கேட்டோம்னாக்க, 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 3ஆம் வீட்டுக்கு போறார். ஸோ இது பிசினஸ் ரிலேட்டட். 3ஆம் யாருக்குமே 3ஆம் வீட்ல சனீஸ்வர பகவான் இருந்ததுன்னா, அவ யாருக்கும் டோர்மெட்டா இருக்க மாட்டா. அவ சொந்த பிசினஸ் தான் இருப்பா. இப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க யார்கிட்டயாவது வேலை பார்த்திருந்தா, இப்ப நாம ஏன் சொந்த பிசினஸ் பண்ணக்கூடாது? நாம ஏன் இத எடுத்து செய்யக்கூடாது? அப்படின்னு உங்களுக்கு திடும்னு ஒரு தோணும். ஸோ அந்த மாரியான விஷயம். அப்போ நீங்க உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 3ஆம் வீட்டுக்கு இருக்கும்போது, உங்களுடைய தொழிலுக்கு நீங்க உழைச்ச பைசாவ அதுல போடுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேயா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 3ஆம் வீட்ல இருக்கிற சனீஸ்வர பகவான் 3வது பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்த பார்க்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரமோஷன் இடம். இல்லையா? ப்ரமோஷன் இருக்கிறது, உங்களுடைய ரொமான்ஸு, அப்புறம் உங்களுக்கு குழந்தை பொறக்கறது, இந்த மாரியான விஷயம்லாம் இருக்கு. அப்புறம் அது 5ஆம் இடம் பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுவும் வேற. இந்த மாரி நெறைய ஒவ்வொரு இதுக்கும் நெறைய போர்ட்ஃபோலியோஸ் இருக்கு. நெறைய சிக்னிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அது ரிலேட்டட்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட
இது கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம். எல்லாமே ஸ்லோவாகலாம். நீங்க அந்த விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். குழந்தை பிறக்கறதுக்கு யாராவது நல்ல முயற்சி பண்ணிட்டு இருப்போம். அதுல ஏதாவது தடங்கள் வந்து நிக்கும். ஆனா அது வந்து வெறும் தியரிக்கல் வைஸ். பிராக்டிகலா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லக்னமோ, ராசியோ, இல்ல உங்களுக்கு வந்து நடப்பு தசையோ எல்லாமே ஃபேவரபிளா இருக்கும்போது, இதெல்லாம் இருக்காது. நல்லதாவே தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரி போறதுக்கு ஒரு சான்சஸ் வருது. இல்லன்னா இருக்கிற இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு ஃபாரின் கண்ட்ரின்னு சொல்ல மாட்டேன். இருக்கிற இடம்பெயர்ந்து நீங்க வேற ஒரு இடத்துக்கு இடம் மாறத்துக்கு சான்சஸ் ஜாஸ்தி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய 9ஆம் இடத்த பார்க்கறது. 9ஆம் இடங்கிறது உங்களுடைய இது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்த பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த படிப்புக்காக வெளிநாடு போறது, லாங் டிஸ்டன்ஸ் டிராவலு, அந்த மாரியான ஒரு விஷயத்துல அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய அப்பா, அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபாதர் ஆக்சுவலா 10ஆம் இடம்னு சொல்லுவா. ஆனா 9ஆம் இடமும் கொஞ்சம் நெறைய இதுல வந்து ஒரு சர்ச்சை ஓடிண்டே இருக்கும். 9ஆம் இடம் ஃபாதரா இல்ல 10ஆம் இடம் ஃபாதரானா 9ஆம் இடம் அப்பா. ஆனா அப்பாவுடைய இன்கம் 10ஆம் இடம். அப்பா சம்பாதிக்கிற பைசா 10ஆம் இடம். அப்படிங்கிறது தான் சாதாரணமா பிராக்டிகலா பார்க்கறது. அப்போ உங்களுடைய ஃபாதருக்கு உடம்பு சரியில்லாம கொஞ்சம் போகலாம். ஆனா அத வந்து அத 9க்கு 11ஆம் இடத்துல உங்களுடைய 7ஆம் இடத்த வந்து குரு இருக்கிறதுனால, அது இது ஜாஸ்தி இல்ல. அதுலேருந்து அவர் மீண்டும் உள்ள வந்துருவார். அதுக்கப்புறம் அவருடைய சனீஸ்வர பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்த பார்க்கறது. ஸோ உங்களுக்கு அன்வான்டட் விரயத்தெல்லாம் வந்து அவர் இது பண்ணிடுறார், சரி பண்ணிடுறார். அதனால உங்களுக்கு எதுவும் இது இல்ல. அது வந்து அப்புறம் 2025 26 மேக்கு அப்புறம் குரு வந்து சிம்மத்துக்கு வரார். உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு பைசா நெறையா வீட்ல வரும். ஓகேயா? அப்புறம் 9ஆம் இடத்துல அவர் வரும்போது சனீஸ்வர பகவான் பார்த்தா கூட குரு தன்னோட சொந்த வீட்ட பார்க்கறதுனால அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பாதிப்ப குடுக்காது. அதனால இப்ப நீங்க சொல்லுவேன். இப்ப சனி வந்து மரணகார ஸ்தானம் இதுக்கு தனுருக்கு சொன்னீங்களே, இது வந்து அவர் மரணகார ஸ்தானத்துக்கு போயிருக்காரே அப்படின்னு சொன்னாக்க, அந்த மாரி நீங்க எடுத்து பார்த்தேன்னா, கொஞ்சம் அதோடைய பாதிப்பு குறைச்சலா தான் இருக்கும். அதான் இப்ப உங்களுக்கு பார்த்தேனாக்க உங்களுக்கு ஓவரால் பார்த்தேனாக்க, இது ஒண்ணும் ஜாஸ்தி உங்களுக்கு அன்ஃபேவரபிளாவே இல்ல இந்த பிளேஸ்மெண்ட். ஓகேயா? ஆனாலும் அவர் சனீஸ்வர பகவான் அவர் 3ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 7 சனிய விட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு விமோச்சனம். பட் ஆனா அவர் உங்க ராசியாதிபதி லக்னாதிபதியா இருக்கிறது மட்டும் இருக்க காரகாம்ச லக்னாதிபதியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அவர் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா 2வது தசை நடப்பு சனி தசை வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய தசை 2ன்னு இருந்ததுன்னா, இது இன்னும் உங்களுக்கு டபுள் பூஸ்ட் ஆயிருக்கும். நல்லா தான் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மகர ராசிக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல பீரியட் தான். ஏன்னா இன்னும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை படும்போது அஃப்கோர்ஸ் அவர் 12th லார்டு வந்து 7த்துக்கு போகும்போது பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல ஃபாரினர்ஸோட நீங்க பிசினஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகேயா? அட் த சேம் டைம் இடப்பெயர்ச்சி, ஃபாரின் கண்ட்ரி போறது, எனக்கு இங்க அந்த 3 லார்ட் தான் போய் 7த்ல வந்திருக்காரு. ஸோ 12th லார்டும் போயிருக்காரு, அங்க 3 லார்டும் போயிருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த இதுல வந்து தொழில வந்து ஒரு ஃபாரினரோட இன்வால்வ்மென்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ சார்ட்ல போய் பார்க்கலாம். முதல்ல வந்து உத்தர ஆஷாடாக்கு 3 மாசம், 3 பாதம் இருக்கும் அதுல. ஓகேயா? கேது, சுக்கிரன், அதுக்கப்புறம் வந்து சூரியன். இந்த இவருடைய இதுல வந்து சாரத்துல வரார். அதுல உத்திராடமே அவரது தான். சூரியனோடது தான். இல்லையா? ஸோ இந்த சாரத்துல தான் இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கு. அவர் வந்து அவருக்கு எந்த சாதகம், என்ன பாதகம் அப்படின்னு பார்க்கலாம். பார்க்கும்போது உத்திர ஆஷாடாக்கு தான் ஜென்ம நட்சத்திரம் உத்திராடம், கிருத்திகா, இன்னும் உத்திர பல்குனி. அப்புறம் உங்களுக்கு பைசாவை கொடுக்கறது வந்து திருவோணம், ரோஹிணி அண்ட் ஹஸ்த நட்சத்திரத்தினால உங்களுக்கு நல்ல பைசா வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பயத்தை காமிக்கிறது, விபத்தை உண்டாக்குறது. நீங்க காரெல்லாம் டிரைவ் பண்ணும்போது பார்த்து இந்த இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க கார் டிரைவ் பண்றது நிறுத்தலாம். கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். எதுனா இந்த நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம், ரிஷிஷ நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் கிடையாது. நீங்க அதை அவாய்ட் பண்ணணும். சதய நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தினால உங்களுக்கு வந்து நல்ல இது வரும். என்ன சொல்லுவா? சதய நட்சத்திரம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்தினால நீங்க எதுவுமே சதய நட்சத்திரம் பண்ணும்போது அது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பூர்வ ஆஷாடா இந்த இருக்கு இல்லையா? அதாவது புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு எப்பவுமே தடங்களை கொடுக்கும்.
அது ஒரு 4 மாசம் அந்த இது இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்க குருவோடைய இத காயத்ரி சொல்லலாம். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? உங்க ராசி அதிபதி, லக்னாதிபதியே அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம உத்திராஷாட நட்சத்திரம் உங்கள வந்து எல்லா இதுலேருந்து காப்பாத்தி உங்களுக்கு சாதகம் உங்களுக்கு விக்டரிய குடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி, பூசம், அனுராதா நட்சத்திரம் என்னைக்குமே உங்களுக்கு விக்டரிய குடுக்கும். அதுக்கு அடுத்தது ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு மரண பயத்த குடுக்கறது. ஸோ ரேவதிக்கு நீங்க வந்து ஜாஸ்தி காயத்ரி சொல்லணும். ஓகேயா? அப்படின்னா பெருமாள வணங்கணும். அப்புறம் ஆஞ்சநேயர வணங்கலாம். எல்லாருக்குமே மொத்த 12 ராசிக்கும் ஆஞ்சநேயர வணங்குறது மிகவும் நல்லது. இப்போ அஸ்வினி, மகம் அண்ட் மூலம் வந்து உங்களுக்கு மித்ர நட்சத்திரம். அது வந்து உங்களுக்கு என்னைக்கும் நல்லது தான் குடுக்கும். அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி நட்சத்திரம் அது. பரணி, பூர நட்சத்திரம், பூர்வ ஆஷாட நட்சத்திரம் தான் பூராட நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம். ஸோ நீங்க வந்து ரொம்ப செய்ய வேண்டியது ரேவதிக்கு. அப்புறம் பூர்வ பத்ராவுக்கு ஒரு 4 மாசம் இந்த இதுல சாரத்துல வரும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதனால கொஞ்சம் இது 2ஆம் இடத்துல ராகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது சொந்த வீட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ நெறையா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய வரும்னு தான் நான் சொல்லுவேன். மத்தபடி எதுவும் இது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு யார் யாரெல்லாம் திருவோண நட்சத்திரம் இருக்காளோ அவளுக்கு ஜென்ம நட்சத்திரம் ரோஹிணி அண்ட் ஹஸ்தம். ஸோ இந்த நட்சத்திரங்கள சாதாரண நல்ல காரியங்கள் பண்ண மாட்டா. உங்களுக்கு சம்பத்தை குடுக்கக்கூடிய விஷயம் எதுனாங்க அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரா நட்சத்திரம். உங்களுக்கு விபத்த குடுக்கறது சதயம், திருவாதிரை அண்ட் சுவாதி. நீங்க அத இது பண்ணணும். பூர்வ ஆஷா இது புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல க்ஷேமத்தை தான் குடுக்கறது. க்ஷேமம் இது பாருங்க க்ஷேமம்னு குடுத்துருக்கு பாருங்க. அதனால பூராடம், இது புனர்பூசம், அந்த விசாக நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல விஷயம். உங்களுக்கு கஷ்டத்த குடுக்கறதுன்னா ஒரு 16 மாசம் உத்திரட்டாதியோட நட்சத்திரம். அதுல வந்து எல்லாமே கொஞ்சம் தடங்கல் வரும். ரொம்ப இது அவர் வேற சனீஸ்வர பகவானா இருக்காரு. இந்த பீரியட் ஒரு 16 மாசம் உங்களுக்கு ஏண்டாப்பான்னு இருக்கும். ஆனா நீங்க வந்து எத்தனைக்கு எத்தனை நான் சொன்ன மாரி இந்த மந்திரங்கள் சொல்றது, அப்புறம் நீங்க வந்து நெறையா தான தர்மங்கள் பண்றது, சனீஸ்வர பகவான வணங்குறது, சனி காயத்ரி சொல்றது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 16 மாசம் சீக்கிரம் நல்லபடியா ஓடி போயிடும். ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம். ரேவதினால உங்களுக்கு நீங்க செய்யற காரியத்தால சக்சஸ் தான் வரும். நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நட்சத்திரம் மரண பயத்த காமிக்க குடுக்குறது அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம். உங்களுடைய மித்திர நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம் கிருத்திகா, உத்தர பல்குனி, அதாவது உத்தரம் பூர நட்சத்திரம், இது உத்தர நட்சத்திரம். கிருத்திகா, உத்தர நட்சத்திரம், உத்தராஷாடம். இங்க வந்து மிருகசீஷ நட்சத்திரம், தனிஷ நட்சத்திரத்துல உங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இதுல இருக்கு. என்னன்னு கேட்டா அவர் வந்து கடைசி 2 பாதம் தான் அவருக்கு இதுல உண்டு இந்த மகரத்துல. மீதி 2 பாதம் அவருக்கு வந்து கும்பத்துக்கு போயிடும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இந்த 2 சாரங்கிறதே சனீஸ்வர பகவான் புதனோட சாரம் தான். அது இங்க இருக்கிறதும் சனீஸ்வர பகவானுடைய புதனுடைய இதுதான் இருக்கு இங்க. அதனால இதுல வந்து உங்களுக்கு எத்தனை நான் இதை பண்ணினா கூட உங்களுக்கு அவ்வளவு தூரம் பாதிப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகேயா? அது உங்களுக்கு ஒரு நல்ல யார் யாரெல்லாம் அவிட்ட நட்சத்திரம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் இது இன்னும் மிகவும் நல்ல பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து இந்த சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு. இது ஜென்ம நட்சத்திரம் அவிட்டம், மிருகசிஷம், சித்திரை. நீங்க எத்தனைக்கு எத்தனை தவிர்க்கிறீங்களோ அத்தனைக்கு எத்தனை நல்லது. உங்களுக்கு சம்பத்தை கொடுக்கறது சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் அண்ட் சுவாதி நட்சத்திரம். உங்களுக்கு விபத்தை கொடுக்கறது பூரட்டாதி நட்சத்திரம். இது 4 மாசம். 4 மாசம் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நீங்க குரு மந்திரத்தை சொல்லுங்கோ. அப்புறம் வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த சொல்லுவா இல்லையா குரு பிரதோஷம், அந்த மாதிரிலாம் வியாழக்கிழமை பிரதோஷம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணலாம். சனீஸ்வர பகவான் ஸ்லோகங்கள், ஹனுமான் சாலி சொல்லலாம், சுந்தரகாண்டம் படிக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி சில நல்ல இந்த மாதிரி ஒரு தான தர்மங்கள் பண்ணலாம். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு க்ஷேமமான உங்களுக்கு ரொம்ப இது கொடுக்குறது, க்ஷேமத்தை கொடுக்கறது உத்திரட்டாதி, பூசம், அனுராதா நட்சத்திரம். உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டி கொடுக்குறது ரேவதி நட்சத்திரம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, இது எதுவுமே இது கிடையாது. அப்புறம் அடுத்தது வந்து சாதக நட்சத்திரம் அஸ்வினி, மகமன் மூலம். உங்களுக்கு பயத்தை கொடுக்கறது வந்து பரணி, அதாவது உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கறதுக்கிட்ட பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். உங்களுக்கு மித்திர நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அதிமித்திரம் மிருகசீஷா, சித்திர அண்ட் தனிஷ்டா. அதாவது மிருகசீஷம், சித்திர அண்ட் அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு வந்து அஜிமித்திர நட்சத்திரம். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பூர்வபத்திர இந்த 4 மாசம் தான் உங்களுக்கு இதுவே இல்லையா. இந்த 4 மாசம் ஆல்ரெடி நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து குரு காயத்ரி நீங்க நிறைய சொல்லலாம்.
அதுக்கப்புறம் தேவானந்த ரிஷிநாந்த குருகாந்த சன்னிபம் பக்தி பூதம் துர்லோகேஷம் தம் நம்மாமை பிரகஸ்பதின்னு சொன்னேனாலே அதுலயும் உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. ஜாஸ்தி தான தர்மங்கள் சொன்ன மாதிரி பண்ண முடியும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்ககிட்ட இருக்கிற பைசாக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணணும். இது வந்து மொத்தமா காயத்ரி சொல்லியிருக்கேன். இது உத்திராஷாடா சிரவணம், அது தனிஷ்டா நட்சத்திரம் உங்களுக்கு மகர ராசிக்கு இருக்கு. ஓம் ரிஷபத்வஜாய் வித்மகே குணி ஹஸ்தாய் தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் கஜத்வஜாய் வித்மகே சுகஹஸ்தாய் தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இந்த 3 காயத்ரி இருக்கு. உங்களுக்கு நான் இதுல வந்து எந்த காயத்ரி சொல்லியிருக்கேனோ, எந்த பிளானட் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சொல்லியிருக்கேனோ அதுக்கு மட்டும் அதுக்குள்ள நீங்க காயத்ரியை ஒரு மாலா நீங்க சொல்லலாம். இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ப்ராக்டிக்கல் இதுவும் சரி, அப்புறம் தியரட்டிக்கலும் சரி உங்களுக்கு வித்தியாசமானதுதான் என்னோட ப்ரெசன்டேஷன். இதுல எத்தனை பேருக்கு இதுல பிடிச்சிருக்கும், சில பேருக்கு இது வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு கூட சொல்லலாம். யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவளுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து இதுக்கும் கும்பத்துக்கும் மீனத்துக்கும்